ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டான செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. சிக்கனை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே சமைச்சிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி, தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதுக்கப்புறம் தாங்க இதை சமைக்க பயன்படுத்தணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே சுத்தமாக வெளியே போகுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க, கரம் மசாலாவை போட்டுக்கலாங்க, தயிர் சேர்த்திக்கலாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை அப்படியே நல்லா கலவை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அன்னாச்சிப்பூ போட்டுக்கலாங்க, கிராம்பு போட்டுக்கலாங்க, பட்டை போட்டுக்கலாங்க, ஏலக்காய் போட்டுக்கலாங்க, பிரியாணி இலை போட்டுக்கலாங்க, சோம்பு போட்டுக்கலாங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வதங்க விட்டுறலாங்க. கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விட்டுறலாங்க. கூடவே தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உப்பு போடுறதுனால சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிக்கும். கூடவே இஞ்சி பூண்டை இடிக்கல்ல இடித்து சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா சிக்கன் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். இதை வதக்கின தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்தி கிளறி விட்டுடலாங்க. சிக்கன் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாங்க. சிக்கன் நல்லா வேகட்டுங்க. சிக்கன் 25% வெந்ததுக்கப்புறமா சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாங்க. கூடவே மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு வேக வச்சிடலாங்க. மல்லித்தூளை சேர்த்தி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. லெமனையும் கூட சேர்த்து பிழிஞ்சு விட்டுறலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாட்டாக சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஸ்டைலில் சிக்கனை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா கிரேவியாட்ட நல்லா டேஸ்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சிக்கன் வறுவல் ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சூடான ஒயிட் ரைஸை செஞ்சு இந்த சிக்கனை போட்டு இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி அந்த ஃபீலை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.